எல்லோருக்கும் வணக்கம். சிம்மா ஜோதிடாலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திப்பில் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேது திசை யாருக்கு யோகத்தை தரும், இந்த கேது பகவானுடைய திசை காலங்கள் நடக்கும்பொழுது அதற்கான பலன் ஒரு ஜாதகருக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்னைக்கு ஒரு பதிவாக பார்க்க போகிறோம். இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்வில் இப்போ ஒரு மனிதன் இந்த பிறவியில் பிறந்திருக்கான் அப்படின்னா எதற்காக இந்த மனிதன் பிறந்திருக்கான் அப்படின்னா, இந்த பிறவியோட காரணத்தை தெரிந்து கொள்வதற்கு, இந்த பிறவியோட முக்தி மோட்ச நிலையை அடைவதற்கும், இறைவனை அடைவதற்கும் ஒரு மனிதனுக்கு இந்த பிறவி எடுத்திருக்கான். அப்படி அந்த மனிதன் இறைவன் சார்ந்த விஷயங்கள்ல முக்தி பேர் அடைவதற்கும் ஆன்ம முன்னேற்றம் அடைவதற்கும் உறுதுணையாக ஒரு கிரகம் இருக்கு அப்படின்னா அது கேது பகவான் தான். இந்த கேது பகவான் ராகு பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கொடுத்து கெடுக்கக்கூடிய கிரகம். இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா கெடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம். என்ன அவனுக்கு கெடுத்து என்ன வாழ்க்கையில் அவனுக்கு கொடுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில் இவன் இப்படித்தாண்டா, இவன் இதுக்கு தான் அவன் கூட இருக்கிறான் அப்படிங்கிற நிறைய விஷயத்தை அவன் உணர வச்சு, வாழ்க்கையில் நிறைய ஒரு சப்ஜெக்ட்னா என்ன, அந்த விஷயமான என்னங்கிறத அவனை உணர வச்சு அதன் மூலியமாக ஞானத்தை கொடுக்கக்கூடியவராக யார் வருவான்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான் வருவார். ஒரு மனிதன் ஒரு விஷயத்தை பற்றினா ஞானம் அடையணும், அதை பற்றின ஒரு தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா அதற்கு கேது பகவானே முக்கியத்துவமாக காரணமாக சொல்லப்படுகிறது. வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள்ல ஒரு பற்றற்ற நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு, ஒரு விரக்தி தன்மை அடையக்கூடிய வாய்ப்பு. போட எல்லாத்தையும் பார்த்துட்டேன், எதுவுமே நிரந்தரம் கிடையாது, இறைவன் ஒருவனே நிரந்தரம் அப்படின்னு பேசக்கூடிய நபர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேது பகவான் தான். ஒரு ஞானத்தை, இயற்கை ஞானத்தை, ஒரு வாழ்வில் அனுபவ அறிவை தரக்கூடிய கிரகம் இந்த கேது பகவான். வீட்டில் எத்தனையோ அறைகள் இருந்தாலும் கூட ஒவ்வொரு அறைக்கும் ஒவ்வொரு கிரகத்தை சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு வீட்டினுடைய தியான அறைக்கு சொல்லப்படக்கூடிய கிரகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேது பகவான் தான். எந்த ஒரு விஷயத்தையுமே விரக்தி, மோட்சம், பற்றற்ற நிலை, ஆன்மீக நாட்டம், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சொன்னாலும் எந்த ஒரு விஷயத்தையுமே சட்டப்பூர்வமாக அணுகணும் அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதற்கு முக்கியத்துவமாக இருக்கக்கூடியது இந்த கேது பகவான். அப்படியே சனி பகவானுடைய ஜெராக்ஸ்ன்னு வச்சுங்களேன், அவருக்கு இந்த சட்டப்படி ரூல்ஸ் ரெகுலேஷன் அப்படிங்கிறத பிடிக்கும். அந்த சனி பகவானுடைய எப்படி ஜெராக்ஸ் மாதிரி எந்த ஒரு செயலையும் சட்டப்பூர்வமாக அணுகணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் கொண்ட நபர்களாக இருப்பார்கள் இந்த கேது திசை நடக்கக்கூடிய நபர்கள். கேது திசை காலங்களில் பொதுவாக இந்த இத்தனை காரகத்துவத்துக்கும் கேது பகவான் அதிபதியாக வராரு. ஒரு விஷயத்தில் அவன் அடையக்கூடிய எல்லா அந்த முழுமையான ஞானம் பற்றின அந்த காரகத்துவத்து முக்கிய கிரகம் இந்த கேது பகவான் தான். இப்படி இந்த கேது பகவான் ஒருடைய ஜாதகத்தில் அந்த திசைகள் நடக்கக்கூடிய காலங்களில் என்ன மாதிரியான பலனை தருவார்? இந்த கேது பகவானுடைய திசா காலங்கள் பார்த்தீங்கன்னா 7 வருடம். இந்த 7 வருடம் அந்த நபர்களுக்கு வாழ்க்கையில் 20 வருடம் தரக்கூடிய ஒரு திசைக்கான ஒரு திசை 20 வருடம் வாழ்க்கையில் ஒருத்தருக்கு நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 20 வருடம் வாழ்க்கையில் ஒருவனுக்கு தரக்கூடிய அனுபவமும் ஒரு முன்னேற்றமும் ஒரு சில விஷயங்கள் இந்த 20 வருடமாக ஒரு கிரகம் தரும். அது இந்த 7 வருடத்தில் இந்த கேது பகவான் கொடுத்துட்டு போயிடுவார் அந்த திசை காலங்களில் அந்த ஜாதகருக்கு. அப்படிப்பட்ட கேது பகவான் ஒருவருடைய ஜாதகத்தில் குறிப்பாக 3, 6, 8, 12 அதாவது அந்த 3ஆம் இடம் என்பது கூட ஒரு பாதி மறைவு ஸ்தானம்னு வச்சுக்கோங்களேன். குறிப்பாக அந்த 6, 8, 12 மறைந்து நின்று குறிப்பிட்ட நட்சத்திரங்களோட சாரத்தில் நின்று ஒரு திசை நடத்துகிறாருன்னா அந்த வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஞானத்தை தரக்கூடியவராக கேது பகவான் வந்துடுவார். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள வாழ்க்கையில் நல்ல ஒரு உயர்வை தரக்கூடிய கிரகமாக வந்துடும். பொதுவாக இந்த கேது பகவான் இந்த ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களை எந்த விதமான தொந்தரவுமே பண்றது கிடையாது. ஒரு ஜோதிடராவோ, ஒரு கோயிலில் பணிபுரிவராவோ, இல்லை ஆன்மீகம் எந்த ஒரு பூஜை பொருள் வச்சுருக்கவங்க, ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய நபர்கள், போதனை செய்யக்கூடிய நபர்கள், இந்த மாதிரியான இந்த ஸ்பிரிச்சுவலில் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களெல்லாம் அந்த கேது பகவான் ஒட்டுரும். அந்த மாதிரி 3, 6, 8, 12 மறைந்து நின்ற, குறிப்பாக 6, 8, 12 இந்த கேது பகவான் மறைந்து நின்ற திசை நடத்தும் பொழுது மிகப்பெரிய ஒரு யோக வாய்ப்பை அந்த 7 வருட காலம் அந்த ஜாதகருக்கு கொடுத்துருவாரு இந்த கேது பகவான். பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல உயர்வு, குடும்பம் சார்ந்த விஷயங்கள் நல்ல ஒரு ஒத்துழைப்பு தருது, ஆள் மனம் சார்ந்த விஷயங்கள்ல இறைவனுக்கு பற்றின சிந்தனை, இறை சார்ந்த விஷயங்கள், ஆன்மீக முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள், அதே மாதிரி திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் அந்த நபர்களுக்கு வாய்ப்பினை தருது, திருமணம் சம்பந்தமான விஷயங்களில் சில முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தருது, களத்திர நபர்களிடையே சில ஒற்றுமைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு, வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அந்த சில
இறைவன் சார்ந்த விஷயங்கள், அந்த சித்தர் வழிபாடு, சித்தர்களோட தரிசனம் பார்க்கறது, அந்த மாதிரியான இறையருள் சார்ந்த விஷயங்கள், திடீர் ஒரு சித்தரை பார்த்தண்டா அப்படின்னு சொல்லி சொல்றாங்களா, அந்த மாதிரியான வாய்ப்புகள்லாம் இந்த கேது திசை காலங்களில் இந்த கேது பகவான் கொடுத்துருவாரு. குறிப்பாக இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய விஷயம் அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் ஒரு தொழில் ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அந்த 7 வருட காலம் மிகப்பெரிய உயர்வை வந்து இந்த கேது பகவான் திசை காலத்தில் கொடுத்துருவார். அதிகப்படியான லாபங்களை பெறக்கூடிய நபர்களாக அந்த கேது பகவான் திசை காலங்களில் அந்த நபர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருவார். இந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகம் இந்த 6, 8, 12களில் இல்லாமல் ஒருவருடைய ஜாதகத்துல நல்ல ஸ்தானங்கள் என்று நல்ல ஸ்தானம்னா என்ன அப்படின்னா ஒரு ஜாதகத்துக்கு 2ஆம் இடம் என்பது பொருளாதாரத்தை பற்றி சொல்லக்கூடியது, 5ஆம் இடம் என்பது பூர்வ புண்ணியத்தை பற்றி சொல்லக்கூடியது, 9ஆம் இடம் பாக்கியத்தை பற்றி சொல்லக்கூடியது, 11ஆம் இடம் ஒரு லாபம், 10ஆம் இடம் வந்து ஒருத்தனுடைய தொழில். இந்த மாதிரி சில முக்கியமான நல்ல பாவங்கள், வாழ்க்கையில் ஒருத்தருக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய பாவங்கள் அப்படின்னு அந்த நல்ல பாவங்களில் போய் இந்த கேது பகவான் அமர்ந்து திசை நடத்துறாருன்னு வச்சுக்கலேன். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த லக்னத்தில் நின்று ஒருத்தனுக்கு திசை நடத்தும் போது அதிகப்படியான வாழ்க்கையில் ஞானத்தை கொடுத்துருவாரு. தனக்கே சில பிரச்சனைகளை தரக்கூடியவராக அந்த காலத்தில் வந்து அந்த திசை காலங்களில் கேது பகவான் கொடுத்துருவாரு. 2ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு நின்று திசை நடத்துறாருன்னா பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் சில தடைகளை சந்திக்கக்கூடியது, சில தடை தோல்விகளை சந்திக்கக்கூடியது, குடும்பத்தில் அடிக்கடி சில மனக்கசப்புகளை சந்திக்கக்கூடியது, தேவையற்ற இடங்களில் சில தேவையற்ற வார்த்தைகளை பேசி அதில் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த குரு பகவான் அந்த ஜாதகத்தை ஏற்படுத்துவார். ஒரு 3ஆம் இடத்துல நின்று ஒருத்தருக்கு திசை நடத்துறாருன்னா முயற்சிகளில் தடைகளை ஏற்படுத்தக்கூடியது, வாழ்வில் தனக்கு கிடைக்கக்கூடிய வெற்றிகளில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு, வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்ல அந்த வெற்றிகளை கிடைக்க விடாமல் தடை செய்யக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த தைரியத்தை இழக்க செய்வராக வந்துடுவார். ஒரு தைரியம் உள்ள நபரை அந்த 3ஆம் இடத்துல நின்று ஒருத்தருக்கு கேது பகவான் திசை நடத்தும் போது தைரியத்தை இழக்க செய்த நபராக அந்த திசை காலங்களில் அந்த ஜாதகரை அந்த கேது பகவான் மாற்றி விடுவார். 4ஆம் இடத்துல நின்று ஒருத்தருக்கு திசை நடத்துறாரு அப்படின்னா இடம், நிலம், வீடு, வாகனம் சார்ந்த விஷயங்களில் விரயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இல்லை ஒருத்தர் வீடு கட்டி குடி போகணும் அப்படின்னா அதில் சில தடைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, தாயாரிடையே சில கருத்து வேறுபாடுகள், அவர்களுக்கு சில உடல் உபாதைகளை தரக்கூடியவராக இந்த கேது பகவான் வந்துடுவார். 5ஆம் இடத்துல ஒருத்தனுக்கு நின்று திசை கேது பகவான் திசை நடத்துறாருன்னா குழந்தைகளால் சில மனக்கசப்பு, குழந்தைகளால் குழந்தைகளுடன் சில கருத்து மோதல்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, ஆள் மனதில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த கேது பகவான் கொடுத்துருவாரு. ஒரு 7ஆம் இடத்துல இன்னொருத்தருக்கு கேது பகவான் திசை நடத்துறாருன்னா திருமணம் சார்ந்த வகையில் சில பிரச்சனைகளை தரக்கூடிய வாய்ப்பு, கணவன் மனைவிக்கிடையே சில கருத்து மோதல்கள், நண்பர்கள் ரீதியான பிரச்சனைகள், பிஸ்னஸ் பார்ட்னர் சம்பந்தமான பிரச்சனைகளை தந்துடுவார். இந்த கேது பகவான் 7ஆம் இடத்துல இன்னொருத்தருக்கு திசை நடத்துறாருன்னா வாழ்க்கையில எதிர்ப்பு மறுப்புகளை சந்திக்கக்கூடியவராக அந்த திசை காலங்களில் அந்த ஜாதகர் மாறிடுவார். 9ஆம் இடத்தில் நின்று ஒருத்தருக்கு திசை கேது பகவான் திசை நடத்துறாருன்னா தந்தையார் ரீதியான சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பெல்லாம் அந்த கேது பகவான் திசை காலத்தில் கொடுத்துருவார். தந்தையார் வழி உறவுகள், அதன் மூலியமாக சில இழப்புகள், அவர்களிடம் சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, இதையெல்லாம் இந்த கேது பகவான் ஏற்படுத்தி கொடுத்துருவார். 10ஆம் இடத்துல நின்று ஒருத்தருக்கு கேது பகவான் திசை நடத்துறாருன்னா ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள்ல இருக்கக்கூடிய நபர்கள், ஜோதிடர்கள், கோயில் குருக்கள், கோயிலில் பணிபுரியக்கூடிய நபர்கள், பூஜா ஸ்டோர் வச்சிருக்கவங்க, இந்த மாதிரி ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் யாரெல்லாம் இருக்காங்களோ அவர்களை தவிர மற்ற தொழில்களில் இருந்து பணிபுரிபவர்களை இந்த கேது பகவான் வந்து தொழில் சார்ந்த பிரச்சனைகள், தான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்களிலும் தடை ஏற்படுத்தக்கூடியவராக அந்த திசை காலங்களில் வந்துடுவார். 11ஆம் இடத்தில் நின்று ஒருவருக்கு கேது பகவான் திசை நடத்துகிறான்னு வச்சுக்கங்களேன், தனக்கு கிடைக்கக்கூடிய வாழ்க்கையில் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபங்களை தடை செய்யக்கூடியவராக வந்துடுவார். மூத்த சகோதரர்களுடைய சில மனக்கசப்புகளை தரக்கூடியவராக இந்த கேது பகவான் திசை காலங்களில் வந்துடுவார். எதையும் தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொள்ளக்கூடிய எண்ணத்தின் காரணமாகவே பல பிரச்சனைகளை சந்தித்து கொள்ளக்கூடியவராக இந்த 11இல் கேது பகவான் என்று திசை நடத்தக்கூடியவர்களுக்கு ஏற்பட்டிருந்த இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நான் அடிப்படை ரீதியாக கேது பகவான் ஒரு சில ஸ்தானங்களில் நின்றுருந்தால் அதுக்கான பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒருவருடைய சுய ஜாதகத்தில் கேது பகவான் லக்னத்திற்கு அவர் எத்தனாவது ஸ்தானத்தில் போய் நிற்கிறாரு, அவர் எந்த நட்சத்திரத்தில் நிற்கிறாரு, இதெல்லாம் ரொம்ப துல்லியமான சில விஷயங்களை பார்த்து நம்ம சொல்ல வேண்டிய பலன்களை சில பாவத்தின் அடிப்படையில் அந்த கேது பகவானுடைய காரகத்துவத்தை இணைத்து நம்ம சொல்லியிருக்கோம். பொதுவாக கேது பகவான் எந்த ஒரு பாவத்தில் நின்றாலும் அது சார்ந்த விஷயங்களில் கெடுத்து கொடுப்பவராகவே இந்த கேது பகவான் வருவார். கெடுத்து அந்த ஞானத்தை, அது சார்ந்த விஷயங்களில் ஞானத்தை கொடுக்கக்கூடியவராகவே அந்த கேது பகவான் ஒரு ஜாதகருக்கு ஏற்படுத்துவார். அந்த 7 வருட காலம் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவான் சொல்லக்கூடிய கிரகமே பொதுவாக அந்த 7 வருட திசை காலங்களில் ஒரு மனிதனுக்கும் இறைவனுக்குமான இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷனை உருவாக்கக்கூடியவர்னு வச்சுக்கோங்களேன். இந்த திசை காலங்கள் அவர் அந்த காலங்களில் அந்த ஜாதகரை அவர் சரியாக பயன்படுத்திக்கலாம். அந்த கேது பகவானை சரியாக பயன்படுத்தும் போது இறைவனுக்கும் அந்த மனிதனுக்கும் உண்டான அந்த கனெக்ஷனை ஏற்படுத்தக்கூடியவர் அந்த கேது பகவான் தான். அதே மாதிரி அந்த கேது பகவானுடைய திசை காலங்களில் ஒருவருக்கு மந்திரங்கள் சித்தி ஆகக்கூடிய வாய்ப்பு, புதுசாக சில சித்தர்களுடைய அனுபவங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு, சாதாரண நபராக இருந்திருப்பான்,
அந்த கேது திசை காலங்களில் பார்த்தீங்கன்னா திடீர்னு சில மருத்துவ குணங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பை இந்த கேது பகவான் கொடுத்துருவார். இப்போ ஒருத்தன் கையில் அடிபட்டு வந்திருப்பான், கை வலிக்குதாம்மா கூட நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி பார்த்து இவன் கை தொட்டு இந்த ஒரு ரெண்டு நீவு விட்டாங்கன்னா சரியாக போயிடும். இந்த மாதிரியான மருத்துவ குணங்களை தரக்கூடியவராகவும் அந்த திசை காலங்களை கேது பகவான் வருவார். இப்போ நம்ம சொல்லியிருக்க விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த கேது பகவானுடைய காரகத்துவங்கள், பொதுவான காரகத்துவங்களை எடுத்து அந்த பாவங்களோட இணைத்து சில விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். இன்னும் நம்ம ஒருவருடைய சுய ஜாதகம் நமக்கு கிடைக்கும் போது அந்த ஜாதகத்தினுடைய லக்னத்திற்கு இந்த கேது பகவான் எத்தனாம் இடத்துல இருக்காரு, என்ன நட்சத்திர சாரம் வாங்கியிருக்காரு, அந்த நட்சத்திராதிபதி எப்படி இருக்கிறாரு, இதையெல்லாம் பார்த்து இன்னும் துல்லியமான பலன்களை நம்மளால சொல்ல முடியும். இன்னும் நம்மளுடைய சேனலில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களுக்கான திசைகள் எப்படி இருக்கும், இந்த பாவங்களில் நின்ற கிரகங்கள், ஒரு தனி மனிதனுடைய குணாதிசயங்களை பற்றி இதை பற்றின பதிவு நிறைய இருக்குது. ஒவ்வொரு பதிவாக போய் டைம் இருக்கிறப்ப பாருங்கள். என்னுடைய பதிவுகள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு எனக்கு அது உதவியாக இருக்குது. நன்றி.